பால் பணியாரமா? யா. ஆனால் இதுக்காக ஆட்டலை, இட்லி மாவு ஆட்டினாங்க. அதை பற்றி ஆட்டி அழுனாங்க. சரி அப்படியே பால் பணியாரம் செஞ்சுடுவோம் அப்படின்னு செஞ்சுட்ருக்கேன். ஓகே, ஈவினிங் ஸ்நாக்ஸ். யா, ஈவினிங் ஸ்நாக்ஸ். பால் காய வச்சாச்சு, வைக்க இடம் இல்லை. அதுக்கு வெங்காயம் இருக்குண்ணே, கடுகு, சின்ன வெங்காயம் எல்லாத்தையும், ஆமாம் கருவேப்பிலை, அப்படி எல்லாத்தையும் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். பால் பணியாரம், மசாலா பணியாரம். யா. அடுத்து மசாலா பணியாரம். சூடாக பால் பணியாரம். இந்த பால் காய வச்சிட்டேன். ஏலக்காய், சீனி எல்லாம் போட்டு ரெடியாக இருக்குது. ஃபுல்லாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் ஒன்றா போதும். பால் பணியாரம் ரெடி. வேணா தேங்காய் பால் அரைச்சி ஊற்றிக்கலாங்க, சூப்பராக இருக்கும். மசாலா பணியாரம் ரெடி. சாப்பிட்டு பாருங்கள், இது நல்லாயிருக்கும். மசாலா பணியாரம் செஞ்சுக்கேன். சட்னி ஏற்கனவே இருந்துச்சு, அதனால் நல்லா எல்லாம் இட்லி மாவில் செஞ்சு. நெக்ஸ்ட்டு பால் பணியாரம்.